ஆ இப்ப தெரியும். தெரியுது. ஆ. ஹாய் குடுத்துருக்கேன். Mic is muted. ஹலோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். Yeah. Good evening. How are you? Can you see us? If you can see us, you can chat with us. Hi, this is Shiv and Savi from Family First. Nice to see you all. ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் பேச போகிற டாபிக் இஸ் பெனிஃபிட்ஸ் ஆஃப் விபாஸ்னா மெடிடேஷன். நிறைய பேர் எங்களை விபாஸ்னா பற்றி கேட்பாங்க. ஸோ வி ஜஸ்ட் வாண்ட் டு வெரி குவிக்லி ஷேர் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ. And thanks for joining us. We really appreciate. If you have any questions, you can type in the chat box. We'll be very happy to answer. So let's start with Shiv, and then I'll also join you in the process. Yeah. I speak in தமிழ்லயே பேசுறேன். Okay. குட் ஈவினிங், வணக்கம் நண்பர்களே. நாங்கள் வந்து ஒரு நல்ல டெசிஷன் எடுத்தோம் 2019. நாங்கள் December 25th to 30th ப்ரீ கோவிட் டைம்ஸ். ஏன்னா லைஃப்பில் வந்து ப்ரீ கோவிட் இப்போ போஸ்ட் கோவிட் அது மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீ கோவிட் டைம்ஸில் நாங்கள் வந்து வி வென்ட் ஃபார் ஐ திங்க் 21st to 30th a 10-day விபாசனா கேம்ப். நான் இந்த கேம்ப்ல என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றதுக்கு முன்னால லெட் மீ ஷேர் வித் யூ மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மெடிடேஷன் அண்ட் விபாசனா. இப்போ மெடிடேஷன் நான் வந்து நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். பண்ணும்போது கொஞ்சம் சில வாட்டி நல்லா இருக்கும், காமாக இருக்கும், அண்ட் சில வாட்டி நிறைய பேரை இம்ப்ரெஸும் பண்ணலாம் நான் மெடிடேட் பண்ணுறேன்னு. பட் ஐ வாஸ் நாட் அ ரெகுலர் மெடிடேட்டர். ஸோ நான் பண்ணுற மெடிடேஷன் வந்து ஐ வாஸ் டூயிங் புத்தாஸ் மெடிடேஷன் கால்ட் ஆனா அப்பானா சதி. ஆனா அப்பானா சதி, ரைட்டுங்களா? ஆனா அப்பானா, ஆனா மீன்ஸ் உள்ள போகிறது, அப்பானா மீன்ஸ் வெளியில வருது, சதி மீன்ஸ் அந்த மூச்சு உள்ள போறதுக்கும் வெளியில வர்றதுக்கும் நடுவில் அந்த ஒரு கேப் இருக்கு. There is a small gap between breathing in and breathing out. That is called the sati. Sati is the joining. ஆனா அப்பானா சத்தி வந்து அதில் என்ன சொல்லுவாங்க, ஜஸ்ட் வாட்ச் யுவர் பிரெத், கீப் வாட்சிங் யுவர் பிரெத். வாட் இஸ் திஸ்? கீப் வாட்சிங் யுவர் பிரெத்தை வாட்ச் பண்ணுங்க. as though we have nothing else to do. We got so much work to do, ரைட்டுங்களா? இப்போ வீக் பிகினிங்லேருந்து நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும், பிஸ்னஸ் பில்ட் பண்ணணும், அது தவிர உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், நிறைய ஒர்க் பண்ணணும். யூ ஹாவ் so many things to do. You have money to make, family to attend to, children to look after, lot of projects. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் மூச்சை வந்து வாட்ச் பண்ணணும். ஷியர் நான்சென்ஸ், கரெக்ட்? ஆனா அப்பானா சதி. ட்ரை பண்ணி பாருங்க. யூ கேன் ஜஸ்ட் ட்ரை. ஒரு 30 செகண்ட்ஸ் சொல்கிறேன். நீங்கள் 30 செகண்ட்ஸுக்கு வெறும் மூச்சை breathe in, breathe out. breathe in, don't ஹோல்ட் பண்ணாதீங்க, நடுவுலேயே கேப் வரும். breathe in ஆனால் breathe out, நடுவில் சத்தி இருக்கும். breathe in, breathe out, in, out, in, out. Now 30 செகண்ட்ஸ் ஆயிருக்கும். 30 செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து உங்கள் தாட் வந்து வேறு எந்த தாட்டும் இல்லாமல் வெறும் மூச்சை தான் அப்சர்வ் பண்ணீங்களா? Did you observe only your breath and nothing else? No. Something was happening. After 5 seconds, your thought jumped. Oh, what is has KL Rahul scored a century? What will I do tomorrow morning? I have not submitted my report. What will my boss tell me? Oh, we have to make purchases for this thing for the month. What party will I have on December 31st? What is going to be something constantly happening? 30 seconds you could not keep your mind still, and meditation is keeping the mind still. இந்த ஆனா அப்பான சத்தி வந்து I heard and I practiced a little bit. அங்கங்க ப்ராக்டிஸ் பண்ணினேன். But I was not really impressed with meditation. I felt meditation is a time pass. Okay, நிறைய பேருக்கு பெனிஃபிட்ஸ் வந்திருக்கு, நம்மளுக்கு வரல.
ஓகே. ஆனா பண்ணுவோம். சும்மா பண்ணுவோம். ஏன்னா பண்ணினா நல்லா இருக்கு. இட்ஸ் குட். இட்ஸ் நைஸ். இட்ஸ் வண்டர்ஃபுல். ஏன்னா 1/2 அன் ஹவருக்கு வந்து நம்ம சும்மாவே இருக்கலாம். அண்ட் யூ கேன் ஷட் ஆஃப் த என்டையர் வேர்ல்டு. நான் வருஷம் now let me go to the next story. வருஷம் சாவித்திரியும் நானும் we go to a place in Bangalore. இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு இட் கம்ஸ் what is that KLR கனக்புரா road. கனக்புரா ரோட்ல வரும். about 25 kilometers from the city. அந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் பண்டித் ரவிசங்கர் ஸ்ரீ ரவிசங்கரோட ஆசிரம்ல இருந்து ஒரு 5-10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி. அங்க நீங்க போனீங்கன்னா என்னமோ ஈஜிப்ட்ல போன மாதிரி இருக்கும். யூ வில் see இந்த கிரேட் பிரமிட் சொல்லுவாங்களா, அந்த கிரேட் பிரமிட் உங்களுக்கு அங்க தெரியும். என்னடா ஈஜிப்டோட பிரமிட் இங்க கொண்டு வந்துட்டாங்களா? அந்த இடம் பேரே பிரமிட் வேலி. சூப்பர்பா பிரமிட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஹை டோம். ஓகே, டோமே உங்களுக்கு வந்து ஐ திங்க் அபவுட் இட் வில் கம் டு நியர்லி அபவுட் 150 meters ஹைட். அண்ட் உங்களுக்கு அதே பிரமிட் டிசைன்லேயே ஓரியன்டட் 52.5 degrees. ஐ திங்க் இட் இஸ் நார்த் சவுத். அந்த டைரக்ஷனில் தான் பிரமிட் இஸ் டிசைன், ரைட், டு ஹெல்ப் காஸ்மிக் வைப்ரேஷன் கம் இன் டு யர் பாடி. ஸோ அங்கே போவோம். அங்கே வருஷம் we have lot of spiritual scientists come over there. வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் வருவாங்க. ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட்னா என்னன்னு கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஷமன்ஸ் வருவாங்க. ஷமன்ஸ் ஃப்ரம் சவுத் அமெரிக்கா, ரைட்டுங்களா? அவங்களுக்கு சில மேஜிக்கல் சாண்டிங் இருக்கும். ஆஃப்ரிக்காலேருந்து சில ஊடு ப்ராக்டிஸ் பண்ணுற பீப்புளெலாம் வருவாங்க. உங்களுக்கு எடுத்தீங்கன்னா சம் பீப்புள் ஹூ டூ பிராணிக் ஹீலிங் அவங்க வருவாங்க. இன்ஃபேக்ட் ஜஸ்மோஹின்னு ஒரு லேடி வருவாங்க வருஷம் அந்த பிரமிட் வேலிக்கு. அவங்க வந்து 18 வருஷமா சாப்பாடே சாப்பிடல. let me repeat, she has not eaten food for the last 18 years. No food at all. ஃபர்ஸ்ட் ஐ தாட் இதெல்லாம் கதை விடுறாங்க போல. 18 இயர்ஸ்க்கு எப்படி? நம்ம தான் பயாலஜி படிச்சிருக்கோமே. உங்களுக்கு ஃபுட்டு வேணும், கார்போஹைட்ரேட்ஸ் வேணும், டைஜஸ்ட் பண்ணணும், பாடி அதில் ரன் பண்ணணும். 18 இயர்ஸ்க்கு ஃபுட் இல்லாமே இருக்காங்க. அவங்க புக்கே எழுதியிருக்காங்க, யூ கேன் கெட் எனர்ஜி ஃப்ரம் பிராணா. ஷி ட்ரிங்க்ஸ் வாட்டர் ஆனா, but she doesn't consume food. 18 years, right? ஸோ இந்த பிரமிட் வேலிக்கு நாங்கள் போகும்போது ரொம்ப கிரேட் மைண்ட்ஸ்லாம் மீட் பண்ணோம், ஆல் ஸ்பிரிச்சுவலிஸ்ட். அங்கே வந்து அதோட ஹெட்டு வந்து சுவாமி பத்ரிஜி. Now, by the way, let me also give you a disclaimer. I am not propagating any this thing guru or saying this guru and that guru and I belong to this cult or this religion or this group or this sect. No. Savitri and I, we see everything, but we don't get into anything. So Swami Patriji, the morning I used to have breakfast. They used to give very nice breakfast. And the breakfast சாப்பிட்டுட்டு அங்கே பக்கத்துலேயே ஒரு காட்டேஜில் சுவாமிஜி யூஸ் டு பி தேர் அண்ட் பீப்புள் யூஸ் டு ஸ்டாண்ட் இன் அ லைன். நான் சுவாமிஜி பின்னாலேயே நின்னேன். ஒருத்தர் லைனில் வந்து சுவாமிஜி கிட்ட அவங்க ப்ராப்ளம் சொல்லுவாங்க. என் குழந்தை வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது. இன்னொருத்தர் வந்து சொல்லுவார், எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் இருக்குது. இன்னொருத்தர் சொல்லுவார், எனக்கும் ஒய்ஃப்க்கும் ஒத்து வரல. இன்னொருத்தர் சொல்லுவார், என்னோட கெரியரே சரியாக போகல. இன்னொருத்தர் சொல்லுவார், எனக்கு ஃபினான்ஷியல் ட்ரபிள் இருக்குது. இன்னொருத்தர் சொல்லுவார், எனக்கு எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்குது. ஸோ 10 பேர் வந்து 10 ப்ராப்ளம் சொல்லுவாங்க. மனுஷனாலே ப்ராப்ளம் தான். எல்லா ப்ராப்ளமுக்கும் இவர் வந்து பத்ரிஜி வந்து லாங் பியர்ட், இஸ் அ ஸ்டவுட் பர்சன், வெரி காம், லவ்லி பர்சன், சூப்பராக ஃப்ளூட்லாம் வாசிப்பார். ஸோ பத்ரிஜி சொல்வார், த சொல்யூஷன் இஸ் மெடிடேட். மெடிடேட். அடுத்தால் சேம் ப்ராப்ளம். ஓகே, எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்ச் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, மெடிடேட். ரைட்டுங்களா? எனக்கும் ஒய்ஃப்க்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, மெடிடேட். எனக்கு இல்லாஸ்க்கு ஒத்து வரல, மெடிடேட். எனக்கு வந்து என் மைண்ட் எதுலேயுமே கான்சென்ட்ரேட் ஆக மாட்டேங்கிறது, மெடிடேட். ஐ செட், இஸ் திஸ் பர்சன் ஜோக்கிங்? நம்ம சைக்காலஜியில் இவ்வளோ விஷயம் படிக்கிறோம், ஹியூமன் சைக்கியை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், ப்ராப்ளம் சால்விங் பற்றி தெரிஞ்சுக்கிறோம், ரைட்டுங்களா? ஓகே, மேனேஜ்மெண்ட்லாம் படிக்கிறோம். ஸோ மெனி ஸ்ட்ராட்டஜிஸ் வி சி, how to overcome stress, stress management, emotional intelligence, so many things we learn. And he is giving only one medicine, meditate. Right? Okay. But today, if somebody comes and asks me, okay, I got this problem, I will also say the same thing, meditate. Right?
இப்போ நான் வந்து சுவாமி பத்ரிஜி பற்றி சொன்னேன், பிரமிட் வேலி பற்றி சொன்னேன். அதுக்கு முன்னால் ஐ டாக்ட் அபவுட் ஆனா அபான சக்தி. ஆனால் நம்ம டாபிக் இன்னைக்கு வந்து இட் இஸ் அபவுட் விபாசனா. ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன கனெக்ஷன்? நான் இந்த விபாசனா ஜேர்னி வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஷேர் பண்ணுறேன். எனி கொஸ்டின்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ, we can talk about it. ஸோ நீங்கள் dhamma.org போங்க, dhamma.org. அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஐ திங்க் வேர்ல்டுலேயே அபவுட் 150 சென்டர்ஸ் இருக்குது, விபாசனா சென்டர்ஸ். தமிழ்நாட்டில் 3 சென்டர் இருக்குது. த நியரஸ்ட் சென்டர் டு அஸ் இன் திண்டுக்கல். The next center which is there is in your Tiruvannamalai. And the third center வந்து நீங்கள் தாம்பரம்ல இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிங்கன்னா about 10-15 kilometers away உங்களுக்கு அந்த சென்டருக்கு நியர் தாம்பரம். நாங்கள் சென்டருக்கு போனோம், ரைட்டுங்க. சென்டர் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணோம். அண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணி எங்களுக்கு, அவர் பேர் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், அவர் வந்து கொஞ்சம் எங்கள் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சார். ஒரு பைசாவும் கொடுக்கல, நோ சார்ஜ், நத்திங். நாங்கள் இந்த சென்டர் போனோம். சென்டர் போகும்போதே அவங்க சொன்னாங்க, 10 நாளைக்கு நீங்கள் இருக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்களா? ஆர் யூ கோயிங் டு ஸ்டே தேர் ஃபார் 10 days? ஆமாம், அதான் அதுக்கு தானே வந்திருக்கோம் 10 daysக்கு. ஏன் திருப்பி திருப்பி கேட்குறாங்க? 3-4 வாட்டி கேட்டாங்க. திரும்பி சாயந்தரம் ரூமுக்கு போனோம், ரூம்லேருந்து டீ குடிக்க போனோம். 10 நாள் இருப்பீங்களா கன்ஃபார்ம்டா அப்படின்னு. ஆமாம், இருப்போம் இருப்போம் இருப்போம். தட் இஸ் மென்டலி நம்மளை வந்து தேர் ப்ரோக்ராமிங் அஸ் ஃபார் 10 days. நவ் எங்களுக்கு வந்து அந்த ஈவினிங் ஓரியன்டேஷன் கொடுத்துட்டு எங்களுக்கு ஒரு சிலா கொடுத்தாங்க. சிலா, அது வேணா நான் டைப் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். வாட் இஸ் சிலா? SILA, ரைட்? நவ் சிலான்னு நீங்கள் டைப் பண்ணிடுங்க. நான் டைப் பண்ணுறேன். ஓகே. நவ் சிலாங்கிறது வந்து ஒரு ப்ராமிஸ், ஒரு ஓத். 5 சிலா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நோ டெல்லிங் லைஸ், பொய்யே சொல்லக்கூடாது. 10 நாளைக்கு பொய் சொல்லக்கூடாது. 10 நாளைக்கு, அந்த 10 நாளைக்கு பொய் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ரைட்டுங்களா? ஸோ 10 நாளைக்கு பொய் சொல்லக்கூடாது. ஏன், எப்படி பொய் சொல்லாமல் இருக்கிறது? வாயே திறந்து பேசாதீங்க. பேசினா தானே பொய் சொல்லுவீங்க. பேசவே பேசாதீங்க. இன்ஃபேக்ட் ஒருத்தர் கண்ணே பார்க்காதீங்க. ஏன்னா கண்ணு பார்த்தேன்னா, ஒருத்தர் கண்ணை பார்த்தோன்னா பேசணும்னு தோணும். பேசும்போது அதாவது பீலா விடணும், ரீல் விடணும்னு தோணும், ரைட்டுங்களா? 10 நாளைக்கு பேசக்கூடாது. ஐயோ, பேசாமல் இருந்தால் தலையே வெடிச்சிடுமே. எப்படி பேசாமல் இருக்கிறது? அண்ட் பேசக்கூடாதுன்னா புக்கும் படிக்கக்கூடாது, ரைட்டுங்களா? முதல் சில, ஏன்னா புக்கு படிச்சிங்கன்னா நீங்கள் தன்னைத்தானே பேசுவீங்கல்ல. நோ. செல்ஃபோன் இருக்கக்கூடாது, ஏன்னா ஃபோன் இருந்தாலும் நீங்கள் மெசேஜோட என் மைண்டில் இன்ட்ராக்ட் பண்ணுவீங்கல்ல. நோ. அப்படின்னா 10 நாளைக்கு உங்கள் மைண்டுக்கு கம்யூனிகேஷன், இன்னர் டயலாக், அந்த மைண்ட் வாய்ஸ் மாதிரிலாம் விவேக் கிடையாது, ரைட்டு? 10 நாள் பேசக்கூடாது, நம்பர் 1. 2வது சில, 10 நாளைக்கு நோ கில்லிங். நோ கில்லிங். நான் என்ன போய் வேட்டையாட போகிறேன், நான் போய் மான் புலியை கில் பண்ண போகிறேன்? நோ. கில்லிங்னாலே உங்கள் ஒலியூஷன் வந்து, இப்போ நீங்கள் வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிட்றீங்க, சிக்கன் சாப்பிட்றீங்க, எக்கு சாப்பிட்றீங்கன்னா யூஆர் கில்லிங் அ லைஃப். ஸோ நான் கில் பண்ணல, யாரோ ஒருத்தர் கில் பண்ணுறா, நான் சாப்பிட்றேன். பட் ஆனால் அந்த அந்த லைஃப்பை சாப்பிடணுங்கிற அந்த ஒலியூஷன்னா எண்ணம், அது வரல. அந்த எண்ணமே வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், அங்கே நீங்கள் தாம்பரமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போலேவாடாக இருக்கும், 2 பக்கமும் மரம், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வாக்கிங் பண்ண ஃபுல்லாக பேர்ட்ஸ் ஷாப்பிங்காக இருக்கும். அந்த எண்டில் நீங்கள் போனீங்கன்னா 1000 கணக்கான ஸ்னெயில் இருக்கும், நெத்தை. அந்த நெத்தையெல்லாம் அப்படியே விழுந்து கிடக்கும். நம்ம நடக்கும்போது பார்த்து நடக்கணும். அந்த நெத்தை மேலே நம்ம கால் முதிக்கூடாது, ரைட்டுங்களா? ஈவன் பை மிஸ்டேக். ஸோ நம்ம ஒலியூஷன் என்னன்னா, நாட் டு டிஸ்டர்ப் ஈவன் அ சிங்கிள் லைஃப். ஸோ நோ கில்லிங் இது. ஸோ ஃபர்ஸ்ட் நோ டெல்லிங் லைஸ், நெக்ஸ்ட் நோ கில்லிங், தேர்ட் வந்து நோ செக்ஷுவல் தாட்ஸ். வெரி டிஃபிகல்ட். தாட் என் கண்ட்ரோலில் இல்லை, ரைட்டுங்களா? ஸோ ஐ மே திங்க் ஆஃப் சம்படி அண்ட் ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் அ தாட். ஓகே, ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் நோ செக்ஷுவல் தாட்ஸ். அந்த தாட் வராமல் இருக்கிறதுக்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மென்னுக்கு ஒரு தனி செக்ஷன், விமெனுக்கு ஒரு தனி செக்ஷன். ஏன்னா எங்கேயாச்சும் ஒரு அட்ராக்டிவ் விமனை பார்த்தோன்னா, ஓகே, தாட் வரத்துக்கு, ஆஃப்கோர்ஸ் யூஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ், அந்த தாட் வரத்துக்கும் என்ன இருக்குது, ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் நோ செக்ஷுவல் தாட்ஸ். அந்த எனர்ஜி இருக்கக்கூடாது. ஓகே, அது பின்னால் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். ஃபார் எக்ஸாம்பிள், we will not discuss about மூலாதார சக்கரா and all that. ஸோ
நோ செக்ஷுவல் தாட். I think நாலாவது even if you go as couple, they keep you in separate இப்போ camps. நானும் சாவித்திரியும் போனோம். ஸோ சாவித்திரி வந்து செப்பரேட் கேம்ப், நான் செப்பரேட் கேம்ப். சில வாட்டி ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா அந்த இந்த கேம்ப்ல இருந்து அங்க எட்டி பார்க்கணும்னு தோணும், பார்க்க முடியும். ரைட்டுங்களா? ஆனா கொஞ்சம் கஷ்டம், பார்க்க முடியாது, ரைட்டுங்களா? ஓகே, ஸோ தட் இஸ் ஒன். அண்ட் இதை தவிர உங்களுக்கு எடுத்தீங்கன்னா நோ இன்டாக்சிகன்ஸ். ஸோ கையில் ஒரு பாட்டிலில் கொண்டு போயிட்டோம், நைட்டு ரூமில் மெடிடேஷன் பண்ணிட்டு சூப்பராக அடிச்சிட்டோம், ரைட்டுங்களா? இல்லாட்டா ஒரு பாத்ரூமில் உட்காந்து நம்மளுக்கு தனியாக பாத்ரூம் ரூம் கொடுப்பாங்க, பாத்ரூம் அங்கே ஒரு தம் அடிச்சிட்டோம், ரைட்டுங்களா? நோ இன்டாக்சிகன்ஸ். இன்டாக்சிகன்ஸ் நம்ம மைண்டுக்கு வரக்கூடாது. பிகாஸ் த ஹோல் ப்ராசஸ் இஸ் பியூரிஃபிகேஷன் ஆஃப் த மைண்ட். ஸோ No lying, okay, no killing, no sexual thoughts, no no intoxicants, intoxication, and no stealing. no steal. So stealing, of course, you're not going to steal from anybody and that this thing, but even then, that is also a part of the sila. இந்த சிலா வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ப்ரிசெப்ட். சரி, அந்த 5 ஓ எடுத்துட்டோம். நோ வி என்டர் த விபாஸ்னா கேம்ப். மார்னிங் 4 o'clock இது பெல் அடிச்சிடுவாங்க, டிங் 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 டிங்னு பெல் அடிச்சிடுவாங்க. பெல் அடித்த உடனே நம்ம 4:30 மெடிடேஷன் ஹால்குள்ளே போகணும், ரைட்? ஸோ உடனே நம்ம 4 o'clock எழுந்த உடனே குளிக்கணும், சூப்பராக இருக்கும். குளிச்சுட்டு யூ ஃபீல் ஃப்ரெஷ். 4:30 என்டர் த மெடிடேஷன் ஹால், ரைட்டுங்க? அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தே வில் கிவ் யூ அ கைண்ட் ஆஃப் மேட், அதுலேயே உட்காந்துக்கணும், ரைட்டுங்க? யூ கேன் பி இன் பத்மாசன் ஆர் யூ கேன் பி இன் தட் அந்த இது சொல்லுவாங்க, ஒரு இது வஜ்ராசனா. யூ கேன் பி இந்த உங்களுக்கு அப்படி கீழே உட்கார முடியலன்னா முன்னாடியே சொல்லிட்டாக்க சேர் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. தே ஹேவ் ஆல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ நீங்க அது கீழே தான் உட்காரணும்னு சில பேர் நினைப்பாங்க, அந்த மாதிரி கிடையாது. ஓகே, ஸோ வஜ்ராசனால இருக்கலாம். இப்போ சில பேர் வந்து அவங்க சேர்ல உட்காருவாங்க. எனக்கு வந்து எனக்கு லெக்ல பெயின் உண்டு, அண்ட் பிகாஸ் ஆஃப் அ ஃப்ராக்சர் ஐ ஹேட் லாங் பேக், ஸோ ஐ ப்ரிஃபர் டு ஹாவ் அ சேர். ஸோ உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸோ அது கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் 3 days ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து போனோடனே கொஞ்சம் கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துட்டு அவர் கோயங்காஜி தான் அவர் பூட்டான்லேருந்து இ கேம் டு இந்தியா. ஏன்னா அவர் வந்து அந்த தேராவடா புத்திசம்ல அந்த விபாசனா இஸ் புத்தாஸ் ரியல் டீச்சிங். அந்த புத்தாஸ் ரியல் டீச்சிங்கை அவங்க சீக்ரெட்டாக ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் வச்சுருக்காங்க. அதை வந்து அவர் வந்து புத்தா வாஸ் அ சயின்டிஸ்ட். He knew the formula to make people happy. He knew the formula by which there can be peace in the world. He knew the formula by which there will be no jealousy, no enmity, there will be only love and compassion. Right? அந்த ஃபார்முலாவை சேஃப்கார்ட் பண்ணி அப்படியே அந்த ஃபார்முலாவை கோயங்கா வந்து he wanted to deliver across the world. அந்த ஃபார்முலா டெலிவர் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் 10 days. உடனே நம்மளுக்கு வந்து யூ கேனாட் கிவ் லைக் எ குவிக் ஃபிக்ஸ் பில், வாங்க ஒரு 10 minutes இந்த கோர்ஸை நடத்திடுறோம், முடிச்சிடுறோம், ரைட்டுங்களா? நம்மளுக்கு எல்லாருமே ஷார்ட் கட்ஸ் வேணும். வி நீட் ஸ்பீட் ட்ராக். அதுமாதிரி ஸ்பீட் ட்ராக் கிடையாது. நான் அங்கே போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து மூச்சுடுங்கம்பாங்க, ஆனாபானா சத்தி பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனாபானா சத்தின்னா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். சரி, 1 மணி நேரம் பண்ணினோம். ஐயோ, அந்த 1 மணி நேரம் பண்ணும்போது 30 நிமிஷம் தான் ஆயிருக்கும். கண்ண முடின்னு பண்ணுங்கம்பாங்க. 30 நிமிஷம் தான் இருக்கும். என்னடா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், அப்படி லேசாக கண்ணை திறந்து பார்ப்போம். எல்லாருமே அப்படியே பயங்கரமாக தியானத்தில் இருப்பாங்க. நம்ம தான் வேஸ்ட் கேஸ் போல இருக்கு, ரைட்டுங்களா? இவங்கெல்லாம் பெரிய குருஜி அப்படின்னு நினைப்போம். ஆக்சுவலி பார்த்தோன்னா எல்லாருமே அப்பப்போ கண்ணை திறந்து மிச்ச பேர் பண்ணுறதை பார்த்து அவங்களும் கண்ண முடின்றுவாங்க. இன்னும் யாருக்கும் ப்ராக்டிஸே கிடையாது. ஸோ 1 hour breathe in breathe out உட்கார பண்ணிடுவோம். முடியாது, முதுகு வலிக்கும் கொஞ்சம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் யூ ஆர் நாட் யூஸ்ட் டு இட் இல்லைங்களா? நம்ம கண்டினியூஸா எங்க ஒரு இடத்துல உட்காரணும், ரைட்டுங்களா? அண்ட் பிரெத்தே வாட்ச் பண்ண சொல்லுவாங்க. வாட்ச் பண்ண மாதிரி 5 நிமிஷம் கழிச்சு அப்படியே எங்கேயோ போயிடும், எண்ணெல்லாம் போயிடும், எங்கேயோ போயிடும். அப்புறம் சடனாக ஆன தெரிஞ்சுப்போம், திரும்பி ப்ரீதிங்க்கு வருவோம், திரும்பி எண்ணம் போயிடும். இதே மாதிரி ஆகிட்டு இருக்கோம். என்னடா இதே பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கொஞ்சம் பொங்கல் மாதிரி இருக்கும், டால் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட், ரைட்டுங்களா? நீங்கள் வந்து சில நாள் இட்லி இருக்கும், பட் நீங்கள் வந்து ரவா தோசை, மசால் தோசை, சாம்பார் வடை, இடியாப்பம், அப்புறம் நீங்கள் வந்து அது மாதிரி இது வெண்பொங்கல், சக்கரை பொங்கல்லாம் கொடுப்பாங்க, பாயசம்லாம் கொடுப்பாங்க, பூரி மசாலாலாம் கொடுப்பாங்களாம் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் வந்து அங்கே ஒரு பிக்ஷு,
ஸோ நீங்கள் லைனில் தான் நிற்கணும் பிக்ஷாந்தி. ஏன்னா நீங்கள் ஒரு பைசா கட்டலை, ஒரு பைசா கூட கட்டாத போது இல்லட்டா நீங்கள் வந்து அங்கே ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்தா ஐ ஒன்ட் பெட்டர் சர்வீஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுவீங்க. ரைட், வாட் யூ திங்க், ஓ ஐ வில் கோ டு த கன்சியூமர் கோர்ட். இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, ஃப்ரீ தான். ஸோ குவைட்டாக அங்கே பிக்ஷாந்தேன்னு உட்காந்துட்டு யாரும் பேசக்கூடாது, எல்லாம் டேபிள்லாம் தனியாக இருக்கும், அவங்க உட்காந்து மெதுவாக சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அப்படியே தட்டை வச்சுட்டு போக முடியாது, நம்ம தான் தட்டை கழுவணும், தட்டை காய வச்சுட்டு அங்கே தட்டை வச்சுட்டு போகணும், கிளாஸையும் வச்சுட்டு போகணும். யூ ஹேவ் டு டூ எவ்ரி திங் யோர் செல்ஃப், நோ சர்வீஸ், நோபடி வில் டூ ஆல் தட். அகெயின் யூ கோ பேக், ஒரு 10 minutes ரெஸ்ட்டு, அகெயின் மெடிடேட். ரைட்டுங்களா? அது ஒரு 2 hours மெடிடேஷன் இருக்கும். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். இட் வில் பி லைக் அ டார்ச்சர். என்னடா இதே பண்ணிட்டு இருக்குமா, ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ஆஃபீஸில் எவ்வளோ வேலை இருக்குது, ரைட்டுக்கெல்லாம் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணலாம், இந்த நேரம் எவ்வளோ லேக்ஸ் earn பண்ணிடுவோம், மைண்ட் சொல்லிகிட்டே இருக்கும், ஏன் மச்சி இது மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுற, ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். திரும்பி ஒரு 10-15 minutes பிரேக் கொடுப்பாங்க, திரும்பி வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். இப்படியே தான் போயிட்டுருக்கும். ஒரு 1 மணிக்கு லஞ்சு. நான் லஞ்சுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு 5 star மீல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அப்படியே புட்டிங் கொடுப்பாங்க, ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க, வேற என்ன, ஓகே உங்களுக்கு பிரியாணிலாம் கொடுப்பாங்க, நத்திங். ரைட்டுங்களா? சோறு இருக்கும், ஒரு பொரியல் இருக்கும், சாம்பார் இருக்கும். ரைட்டுங்களா? காமாக அதை பொறுமையாக சாப்பிட்டு வாங்க. ரைட்டுங்களா? உங்களுக்கு நைட்டு டின்னர் கிடையாது, அதுக்குன்னு டபுள் லஞ்செலாம் சாப்பிட்றாதீங்க, மத்தியானம் தூங்கிடுவீங்க. ரைட்டுங்களா? சேர்த்து வச்சு அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். அது லிமிட்டடாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 minutes half an hour ரெஸ்ட்டு, மத்தியானம் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லுவாங்க. திரும்பி உங்களுக்கு ஒரு 1:30 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? இதே ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கோம். ஈவினிங் 5 o'clock வரைக்கும் 1 ஹவருக்கு 1 hour பிரேக் கொடுப்போம். பிரேக் கொடுக்கும்போது அந்த வாக்கிங் பண்ணுவோம் பாருங்கள், அந்த பாதையில் அவ்வளோ க்ரீனாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வாக்கிங் பண்ணலாம், மெதுவாக வாக் பண்ண சொல்லுவாங்க. கிடுகிடுலாம் வாக் பண்ணாதீங்க, எதுவுமே அவசரம் இல்லை வாழ்க்கையில். ஓடி ஓடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும், இப்போ ரோட்டில் பார்த்தீங்கன்னா பைக்கில் ஃபுல் ஸ்பீடில் போகிறாங்க, காரில் ஃபுல் ஸ்பீடில் போகிறாங்க, ஃபோனில் கத்துறாங்க, இது பண்ண எல்லாரும் அவசரத்தில் இருக்காங்க. ஒன்று சாதிக்கணும்னு பார்க்குறாங்க, ஸ்பீட் ஸ்பீட் ஸ்பீட். என்னாச்சு? நத்திங். அங்கே வந்து ஒரு ஸ்டெப்பும் வாக் ஸ்லோலி, வாட்ச், வாக் ஸ்லோலி, வாட்ச். ரைட்டுங்களா? ஸோ உங்கள் ஒரு ஸ்டெப்பும் வாட்ச் பண்ணுறீங்க, மெதுவாக வாக் பண்ணுறீங்க, லைஃபே ஸ்லோ மோஷனில் போகும். 1 நாள் 2 நாள் 3 நாள். ரைட்டுங்களா? டெய்லி இதே ஆனாபானாசதி பண்ண வைப்பாங்க. இப்போது ஒரு 100 பேர் கேம்பில் இருக்காங்கன்னா 3ஆவது நாள் ஒரு 10-15 பேர் காணாமல் போயிடும். வெரி அஜிடேட்டட் மைண்டு, அவங்களால முடியாது, அவங்களுக்கு பேஸ் வேணும். சாட்டர்டேனா அவங்களுக்கு போய் அதை என்ஜாய் பண்ணணும், பீஸா சாப்பிடணும், பாருக்கு போகணும், சினிமா பார்க்கணும். தே வாண்ட் ஸோ மச் ஆஃப் ஆக்ஷன். அவங்களுக்கு வந்து இந்த ஸ்லோ காம் லைஃப் அவங்களுக்கு ஒத்து வராது. they will find it extremely difficult. They will quit. அவங்க அதான் சொல்லுவாங்க, 3rd day is the most crucial day. 3rd டேக்கு அப்புறம் the 4th day தான் they will teach you the vipassana. ரைட்டுங்களா? அண்ட் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. you cannot explain. Say for example, let us say நீங்கள் மெரினா பீச் போனதே இல்லை. நீங்கள் மெரினா பீச் போகாமல் இருந்த ஆளுக்கு நான் இங்கேருந்து மெரினா பீச்லேருந்து தண்ணி கொண்டு வரலாம், நான் அங்கேருந்து ஃபோட்டோ கொண்டு வந்து காட்டலாம், நான் பீச் பற்றி நான் விமர்சிக்கலாம். ரைட்டுங்களா? பீச்சு தெரியுமா, அலை இப்படி வரும், அலையா அப்படின்னா தண்ணி மேலேயும் கீழே, பக்கெட்டில் தண்ணி ஆட்டுவாங்களா, ரைட்டுங்களா? ஓகே, அப்படியே ஜோராக காற்றடிக்கும், மரம் காத்தா, ரைட்டுங்களா? அப்படியே ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும், ஃபுல்லாக தண்ணினா மழை மாதிரியா அப்படின்னு கேட்போம். ரைட்டுங்களா? நம்மளுக்கு அது உணர முடியாது. எப்போ உணர முடியும்? மெரினா பீச் போய் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு உணர முடியும். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா 3rd டே உங்களை விபாசனா ப்ராசஸில் கொண்டு போவோம். அந்த விபாசனா ப்ராசஸ் கொண்டு போகும்போது ஒன்று வந்து நான் அறிஞ்சேன், இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஷேர் பண்ணுறேன், இது எல்லாரும் ஷேர் பண்ண. என்ன ஆகுதுன்னா, ஓகே நம்ம என்னெல்லாம் பார்க்குறோமோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை பார்த்து ஆசைப்படுறேன், ரைட்டுங்களா? சின்ன வயசில் ஏதாவது தப்பு பண்ணுறேன், ரைட்டுங்களா? நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறேன், எனக்கு அந்த கில்ட் ஃபீலிங் இருக்குது. யாராச்சும் நான் வந்து நோகப்படுத்துகிறேன், அவங்கக்கிட்ட தவறாக பேசுகிறேன், ரைட்டுங்களா? நான் என்ன நினச்சிட்டேன்னா, அந்த ஆளை நான் டார்ச்சர் பண்ணிட்டேன், அந்த ஆள் மேலே பழி எடுத்துட்டேன், அந்த ஆளை திட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன்.
பட் என்னெல்லாம் நான் பண்றேனோ அது என்ன பாதிக்கிறது. ஆங்கர் இஸ் லைக் ட்ரிங்கிங் பாய்சன் அண்ட் எக்ஸ்பெக்டிங் சம்படி எல்ஸ் டு டை. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நான் நெவர் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட். என்ன ஆயிட்டு இருக்குன்னா, நம்ம என்னெல்லாம் 4 பேரை பத்தி தப்பா நினைக்கிறோமோ, நம்ம என்னெல்லாம் 4 பேருக்கு தப்பான விஷயம் செய்றோமோ, அது எல்லாம் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ப்ரோகிராம் ஆகுது. யுவர் மைண்ட் இஸ் யுவர் பாடி. யுவர் பாடி இஸ் யுவர் மைண்ட். Whatever is there in the body, mind will manifest in the body. For example, சில பேர் கேன்சர் வரும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும், டயபெட்டிஸ் வரும், கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரும், ஸ்கின் ப்ராப்ளம் வரும். ரைட்டுங்களா? என்ன ப்ராப்ளம் வருதோ அது ஆக்சுவலினா அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம தாட்லேருந்து. உங்கள் மைண்டில் என்ன எண்ணம் வந்ததோ அந்த எண்ணம், அந்த தாட்டு நம்ம உடம்புல போய் அப்படியே அங்கேயே பதிஞ்சு அது பல வியாதிகளாக வருது. அப்படின்னா ஆங்கர், ஓகே, ஒருத்தர் மேலே கோவம் இருக்குன்னா இட்ஸ் லைக் ட்ரிங்கிங் பாய்சன். நம்ம பாய்சனை குடிச்சு, ஏன்னா உங்களுக்கு கோவம்னா அது உங்கள் தாட்டு. உங்கள் தாட்டு வந்து உங்களுக்கு பாய்சன் மாதிரி. எக்ஸ்பெக்டிங் சம்படி டு டை, இன்னொருத்தர் டை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம், பட் இட் இஸ் அஃபெக்டிங் அஸ். அப்போ என்ன பார்க்குறேன்னா சடன்லி, ரைட்டுங்களா, நம்ம தாட் இஸ் அவர் பாடி அண்ட் அவர் பாடியில் என்னெல்லாம் எக்ஸ்பிரஷன் இருக்கோ தட் இஸ் அவர் psychology or psych. That's our thought. That means thought and body are both the same. They are interconnected, and the interconnection is the breath. Your breath is your guru. Your breath is your guru. ரைட்டுங்களா? இப்போ உங்கள் ப்ரீதிங்கை நீங்கள் பாருங்கள். இரிட்டேட் ஆறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பிரெத்து மாறும். கோவமாக இருக்கீங்கன்னா உங்கள் பிரெத்து மாறும். ரைட்டுங்களா? சேடாக இருக்கீங்கன்னா உங்கள் you'll be having a deep breath. என்னத்த பண்றது? ரைட்டுங்களா? டீப் breath will be there. Your breath is your guru. ரைட்? உங்க breath வந்து உங்களோட தாட் பேட்டர்னை சொல்றது. ஓகே, நவ் என்ன கண்டுபிடிச்சேன்? 4வது நாள் என்ன பார்த்தேன்னா, விபாசனா டெக்னிக் பண்ணும்போது சப்கான்ஷியஸ் மைண்டோட நான் கனெக்ட் ஆனேன். அதனால என்ன சொல்றது புரிஞ்சுக்க வேணாம். ரைட்டுங்க? சடன்லி எனக்கு பாடியிலலாம் அங்கே ஐ எம் ஏபிள் டு ஃபீல் பெயின். என் பாடியில் ஐ எம் ஏபிள் டு சீ லாட் ஆஃப் பெயின் பாயிண்ட்ஸ். இட்ஸ் அ ஃபுல் பெயின் பாடி. இவ்வளோ வலியாக என் என் பாடியில் வச்சுருக்கேன். இவ்வளோ நாளாக என் பாடியில் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்படியே ஒரு பிளாக் மாதிரி இருக்கு. இவ்வளோ பெரிய பெயினை என் பாடி இல்லைன்னா இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணல. அப்படின்னா ஏதோ ஒரு நெகட்டிவ் தாட் வச்சிருக்கேன், அந்த நெகட்டிவ் தாட் பாடியில் மாட்டிட்டு இருக்கு. இது மாதிரி ஆயிரக்கணக்கான, நான் என்ன நினைக்கிறேன், நான் ரொம்ப பியூர் பர்சன், நான் ரொம்ப லவ்விங் பர்சன், ரைட்டுங்களா, எனக்குள்ள ஒரு தவறான எண்ணமே இல்லை. பட் நான் என்ன பார்க்குறேன், அத்தனை நெகட்டிவ் தாட்ஸும் பாடியில் மாட்டிட்டு இருக்கு. ஓ மை காட்! அப்படின்னா with everything I'm creating damage, and then I'm going to the doctor for medicines, but in the damage create பண்ணது my thoughts, right? And now as I practice vipassana, what happens is slowly I am able to handle my thoughts. I am able to regulate my thoughts, not control my thoughts. I am able to handle it, I am able to regulate it, right? I'm able to filter it, and because I do that, I get into a peaceful state. What a scientist Buddha was. He was able to find a brilliant science by which people can be happy. Now idu patti we can have lot of intellectual blah blah blah. Okay, நானும் ரொம்ப இன்டெலெக்சுவலாக நிறைய பேசலாம், உங்களுக்கு ஞானி மாதிரி பேசலாம். I can tell you lots of things and stories and all that and impress you, and you'll think, wow, what a great rishi is. Nothing of that sort. They're all human beings. Okay, my only வேண்டுகோள் is உங்கள் ஃபேமிலியா go for the 10-day camp. Experience it. Once you experience it, there will be life before. இப்போ life before COVID, life after COVID மாதிரி there will be life before Vipassana, there will be life after Vipassana. And you will be able to see that, okay, இது வரைக்கும் என்ன ஆச்சுன்னா, நீங்கள் உங்கள் வண்டியோட சாவி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து வச்சுருந்தீங்க. You are only a passenger. Somebody was driving your வண்டி.
When you start practicing vipassana, you become the driver of your vandi. அவ்வளவுதான். That is what we are working on. We are just practitioners. We are not, we are just kathukutis. We are LKG in this subject, but we are practicing. I practice almost about half an hour every day, right? Pattadu, right? This year again, we are by February, we should be going for a 10-day Vipassana camp. Okay. Now, I leave it to you. இனிமே blah 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 நான் பேச போறது இல்லை, ரைட்டா? உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்ததுன்னா அந்த தாட்ஸுக்கு தகுந்தப்பல எனக்குள்ள ஏதாவது ஒரு கனெக்டிவ் ஆன்சர் இருந்தது, ரைட்டுங்களா? ஸோ விச் கேன் ஆட் மீனிங் டு யுவர் லைஃப் அண்ட் மை லைஃப், ஐ வில் ஷேர். இல்லாட்டா நம்ம ஒருத்தர்கிட்ட பேசி பேசி போர் அடிக்கணும்னு தேவையில்லை. பிகாஸ் த மோர் வி டாக், த மோர் நான்சென்ஸ் வி சே. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. நீங்கள் கேட்டிருக்கீங்க பிளேசஸ் எங்கன்னு. dhamma.org போனீங்கன்னா உங்களுக்கு விபாசனா கேம்ப்ஸ் ஆர் கண்டக்டட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ உங்களுக்கு எது க்ளோசஸ்ட் லொக்கேஷன், உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ. இப்போ ட்ரிச்சின்னு எடுத்தால் நமக்கு பக்கத்தில் திண்டுக்கல்ல நடக்கிறது, சென்னை பக்கத்தில் திருவண்ணாமலை, தாம்பரம். ஸோ நீங்கள் அதில் லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. அதில் அவைலபிலிட்டி இருக்கும், டேட்ஸ் இருக்கும், அவைலபிலிட்டி இருக்கும். ஒன்லி மேல், ஃபீமேல், மேல் அண்ட் ஃபீமேல் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் உள்ள தமிழ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் தமிழ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் இங்கிலீஷ், ஹிந்தி, உங்களுக்கு என்ன preference, language preference. And if you are looking for a very good place, Igatpuri near Nasik is the best place, they say. They're supposed to be the best place. And இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, you may be a Hindu, you may be a Muslim, you may be a Christian. Vipassana is not a religion. Yes, Buddha தான் கொண்டு வந்தார். Buddha is a Buddhist, ரைட்டுங்களா? So it is not a religion. Vipassana is a science. It is a science. It is a method of handling, controlling your mind. There is no problem in this world. If there is any problem, see in front of the mirror. மிரர் முன்னால் இப்போ ஏதாவது வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னா கண்ணாடி முன்னால் நில்லுங்க. ஒரு உருவம் உங்களுக்கு தெரியும். அந்த உருவம் உங்களுக்கு பார்த்துருக்கீங்க பல வாட்டி. அந்த உருவத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க, பிறந்ததுலேருந்து அந்த உருவம் பார்த்துருக்கீங்க. யார் உருவம்? ஆமாம், உங்கள் உருவம். அதை நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதுதான் பிரச்சனையே, ரைட்டுங்களா? அதுவும் பிரச்சனை என்னன்னா, இந்த 6 இன்ச்சு இருக்குல்ல, இந்த 6 இன்ச்சுக்குள்ளே தான் பிரச்சனை இருக்குது. அந்த 6 இன்ச்சை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது ஒரு பவர்ஃபுல் டெக்னிக், டூல். நாங்களாம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸில் நிறைய டூல்ஸ்லாம் கொடுப்போம், தாட் ப்ராசஸ்லாம் கொடுப்போம், ஆகும்போ. பட் அங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு சிம்பிள் டூல். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். பட் ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் காம்ப்ளிகேட்டட். உங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை தான் உங்களுக்கு பிடிக்கும். விபாசனா இஸ் அ வெரி சிம்பிள், ஈஸி வே டு ஹேண்டில் லைஃப். பட் பண்ண மாட்டோம். ஏன் பண்ண மாட்டோம்னா, நம்மளுக்கு பிரச்சனை பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு அந்த பிரச்சனையில் இருக்கணும். நிறைய பேருக்கு அந்த சாக்கடையில் இருக்கணும், செப்டிக் டேங்க்ல இருக்கணும். லைஃப் இஸ் a செப்டிக் டேங்க். எல்லா இடத்துலையும் நாத்தம், பிரச்சனை. We love it. We love the septic tank. We want to live in the septic tank. Vipassana is a very simple tool to come out of the septic tank, which was found 2000 years back, not 2000, 2500 years back, by a great scientist called Buddha. And it can be done. It is relevant even to today. It is not a religion. You continue with your religion. You do your namaz, you go to the church, you go to the temple, and along with that you practice vipassana. That's all. So let's not confuse this and that. This is a science. So training program போவீங்களா, அப்போ ரிலிஜனை பார்ப்போம். So this is also a training program, right? So that is it. போங்க, visit the website. ஒரு ஃபார்ம் இருக்கும், அதில் அந்த ஃபார்மில் சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, எல்லாம் ஃபில் பண்ணுங்க, கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. இஃப் யூ ஹாவ் எனி மெடிக்கல் சேலஞ்ச், யூ டேக்கிங் எனி மெடிசன்ஸ், ஆல்ரெடி நீங்கள் வேறு ஏதாவது மெடிடேஷன்லாம் பண்ணியிருக்கீங்களா, அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். அது ஏன் கேட்குறாங்கன்னா, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வென் யூ கோ தேர், தே வில் சப்போர்ட் யூ. தே ஆர் வண்டர்ஃபுல் பீப்புள், வெரி நைஸ் பீப்புள் அட் த கேம்ப். ரொம்ப சப்போர்ட்டிவ். எல்லாமே உங்களுக்கு கொஷின்ஸ் நமக்குள்ளே தான் பேசிக்க கூடாது, பார்ட்டிசிபென்ட்ஸ்குள்ள. பட் அங்கே ஹெல்ப்புக்கு இருப்பாங்க பீப்புள், அவங்க தே வில் சப்போர்ட் யூ. ஓகே, ஸோ வில் ஃபினிஷ் வித் திஸ் லாஸ்ட் திங் ஐ வில் சே. இதெல்லாம் கேட்டுட்டு நல்லா இருக்கும், வாவ் சூப்பராக இருக்கும். ஆனால் 10 நாளா? ஏன்னா 10 நாள் நம்ம இந்த போன வருஷத்தில் பல விஷயம் நீங்களாக சாதிச்சிருக்கீங்க, நானும் சாதிச்சிருக்கேன்.
10 நாள் வாழ்க்கையில எங்கெங்க டைம் கிடைக்கும்? எவ்வளோ சாதிக்கணும்? இந்த வருஷம் மவுண்ட் எவரெஸ்ட் ஏறணும். கரெக்ட்டா? பூமி கீழ போணும். மார்ஸ்க்கு போணும். பெரிய பெரிய டெஸ்லா ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணணும். ஒரு $1 பில்லியன் ஸ்டார்ட் அப் வைக்கணும். எங்கெங்க 10 நாள் டைம் கிடைக்கும்? ரைட்டுங்களா? ஒண்ணும் ஆயிடாது. Just take 10 days. ரைட்டுங்களா? பிகாஸ் ஆல் த டைம் யுவர் மைண்ட் இஸ் டெல்லிங் யூ, நோ 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 10 நாள் 10 நாள்ல உன்னால போக முடியுமா? 10 நாள்ல எவ்வளோ ஆகும்? 10 நாள் அப்படியே சொல்லிட்டே போவான், லைஃபே ஆயிடும். 10 நாள் இல்லைன்னே வச்சுக்காங்க கேலண்டர்ல. போயிட்டு வாங்க, அவ்வளோதான். இந்த முடிவு எடுத்தாகணும். I think in the last 1 year we have been able to make at least a dozen people go on Vipassana camp by telling this. And அத்தனை பேரும் they have been grateful because it has made a big difference to their life. Just make a decision. 10 நாள் போங்க, வெப்சைட்ல இடுங்க, போங்க, done. That's it. So thank you for watching. See you, and we'll meet again next Hi week. Swarna, great to hear from you after a long time. Hi Swarna, yeah, Wow. nice to see you. Hi Ananya, great to hear from you. So we'll meet again. இந்த மாதிரி நாங்க எங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் உங்ககிட்ட ரெகுலரா ஷேர் பண்றோம். வாங்க, ப்ளீஸ் வாட்ச் அவர் லைவ் செஷன்ஸ். இன்னும் ஒரே ஒரு இப்போ சில பேர் இருக்காங்க அங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. விபாஸ்னால ஒரு பெரிய அட்வான்டேஜ், அவங்க எவ்வளோ திட்டினாலும் முன்னால அவங்க திட்டினா அந்த திட்டு நமக்குள்ள போயிட்டு டக்குன்னு நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ரைட்டுங்களா? இப்படி என்ன, நான் யாரு, என்னை எப்படி திட்டலாம், நான் எது தெரியுமா, என் பேக்ரவுண்ட் தெரியுமா, அப்படி அப்படின்னு நான் திட்டுறேன், உங்களுக்கு தெரியும். ஓகே. இப்போ வந்து அவங்க திட்டினா அந்த திட்டு நம்மள போய் சேர்ந்து, ரைட்டுங்களா? இதுதான் விபாசனா. அதுக்குள்ள நம்ம ரியாக்ட் பண்றதுக்குள்ள போதும் எதுக்கு அப்படின்னு விட்டுரும். ரைட்டுங்களா? அதுக்குன்னு சன்னியாசி மாதிரி பேனு போயிடுவோன்னு பயப்படாதீங்க. அப்படின்னு இருக்கு, யூ வில் நாட் ரியாக்ட், அவ்வளோதான். அது 100% கிடையாது. அதுக்குன்னு இப்போ கோவம் வரல, ரியாக்ட் பண்ணல அப்படின்னு என் பின்னால ஒளி வட்டம் தெரியறது, அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. யூ ஆர் மச் பெட்டர். அது என்ன சொல்லுவாங்கன்னா, யூ see things as they are. எப்படி இருக்கு அதை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம், அவ்வளோதான். அதுதான் விபாசனா நமக்கு கற்றுக் கொடுக்குறது. முன்னால 10 மார்க் வாங்கினேன் எக்ஸாம்ல, இப்போ 40 மார்க் வாங்குறேன், ஜஸ்ட் பாஸ். ஓகே, see you. Thank you so much for watching. Bye bye and be in touch. கண்டிப்பா கமெண்ட்ஸ் கொடுங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டாபிக்ஸ் வேணும்னாலும் ரிலேட்டட் டு ஃபேமிலி, யூ கேன் டெல். We'll be happy to share. Bye bye. See you. Thank you.